6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்றேன். பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வருகிறேன். அப்பொழுது அந்த ஆலயத்திற்கு ஒரு பேருந்து வருகிறது. அந்த பேருந்திலே மாதா அமிர்தானந்தமயி மற்றும் அவரது பக்தர்கள் வருகிறார்கள். ஆலயத்தில் சென்று தரிசனம் செய்கின்றார்கள். அடியேன் சற்று தள்ளி நின்று வணங்குறேன். எப்போவுமே துறவிகளை வணங்குவது பெரும் நன்மையை தரும். வணங்குகின்றேன். அந்த அம்மா அங்கேருந்து அப்படி ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அன்றுடன் அந்த நிகழ்வு நடந்தேறி விடுகிறது. பிறகு நான் அந்த அம்மாவுக்கு பெரிய டிவோட்டி எல்லாம் கிடையாது. என் வாழ்க்கை பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு. பிறகு 25வது வயதிலே ஒரு தேர்வை எழுதச் செல்கின்றேன். அந்த தேர்விலே சில தடுமாற்றங்கள். என்ன செய்யறதுன்னே தெரியல. பிரார்த்தனை பண்ணி நல்லா படிச்சுட்ருக்கேன். விநாயகரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு ராத்திரி ஒரு கனவு வருது. மாதா அமிர்தானந்தமயி அம்மா வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, கடைசி கேள்வியிலிருந்து இந்த தேர்வுத்தாளை எழுத ஆரம்பி. எழுதுவதற்கு முன் தாய் தந்தையருக்கு நன்றி அப்படின்னு மனசில் ஒரு 2 நிமிஷம் நினச்சிக்கோ. என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு ஒரு கனவு. அத்துடன் காட்சி நிறைவேறி விடுகிறது. தேர்வு வந்தது. அதே போல் பெற்றோரை மனதிலே தியானம் செய்துவிட்டு தேர்வை எழுதுகின்றேன். இந்தியா லெவலில் முதல் மதிப்பெண் அந்த ஒரு பேப்பரில். பெற்றோரை நினைத்தால் வெற்றி.